ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா சம்பவம்னா இதுதான் சம்பவம். பிக் பாஸ் வெறியாட்டம் ஆடி பார்த்துருப்பீங்க. ஆல்ரெடி வந்துட்டு பதவியை பிடுங்கின விஷயங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. அவரோட சொல் பேச்சை கேட்கலன்னா அவருக்கு ஒரு காண்டு வரும்ல, அதை வந்துட்டு அவர் திட்டி பார்த்துருப்பீங்க. ஆனால் ஒரு சம்பவம் பண்ணியிருக்கார். அவரோட கோவத்தை எதுக்கு கோவத்தை காட்டிட்டு இவர்கிட்ட கோவத்தை காட்டினா அப்படியே துப்புனா தடைச்சிக்குவேன் அப்படின்னு ஒரு டைலாக் இருக்குல்ல, அந்த மாதிரி பண்ணிட்டு போயிடுவார். இவருக்கு வேறு ஏதோ ஒன்று கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக அவர் ஸ்கெட்சு போட்டது வேறு யாருக்கோ மாட்டிக்கிட்டாங்க கானாவினர். ஸோ என்ன நடந்துச்சு அப்படி பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்ற விஷயங்கள் வந்துட்டு நிறைய குளறுபடி வந்துச்சு. திவ்யா ஒரு பக்கம், விஜய் பார்வதி சொன்னாங்க, கமுருதின கனியம் அமித்தும் சொன்னாங்க, இது மாதிரி நிறைய விஷயங்கள். அதுக்கப்புறம் கானாவினது பக்கம் திரும்பிச்சு. கடைசியில் பார்த்தீங்கன்னா வியானா வருவாங்க. ஏன்னா ஆக்சுவலாக பிக் பாஸ் வந்து ஸ்கெட்ச் போட்டது வந்து எஃப்ஜேக்கும் வியானாக்குன்றது நல்லாவே தெரியுது. ஏன்னா ரெண்டு பேரும் அங்கே போகிறதுக்காக தான் இந்த விஷயங்களை வாலண்டராக பண்ணுறாங்கன்றது தெரிஞ்சு போச்சு பிக் பாஸ்க்கு. சரிங்களா? அதனால தான் அந்த ஊசி மணி பாசமணி கோக்கிறது, அதுவும் ஊசி இல்லாமல், சரிங்களா, ஒரே நூலில் அவர் கோர்க்க இவர் கோர்க்க. பிக் பாஸ் சொல்கிறாரு, அவர் கோர்க்க இவர் கோர்க்க, மாறி மாறி கோர்க்கணும். இந்த மாதிரி 50 மணி வந்தால் தான் ஒரு மாலை. அந்த மாதிரி 2 பேரும் சேர்ந்து 200 மாலை ரெடி பண்ணுவோம். அப்பா, 1000 மணியை கோர்க்கணும், மாறி 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 மாறி. ரொம்ப பெரிய விஷயங்க. கானா வந்து நொந்துட்டார். ஆனால் இது வந்து பக்கா பிளான். பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் ஸ்கெட்ச் போட்டது வியானாக்கும் எஃப்ஜேவுக்கும் தான். ஏன்னா உள்ளே போனால் அவங்க 2 பேரும் என்ன அட்டகாசம் பண்ணுவாங்கன்னு நம்மளுக்கு தெரியும். இவங்களை வச்சு செய்யணுன்னே பண்ணார். பட் பாவம் கானா வந்து மாட்டிட்டார். இதில் என்ன ஒரு ஹைலைட் என்னன்னா, பிக் பாஸ் ஏன் கோவப்பட்டிருக்காருன்னா, பிக் பாஸ் ஏதோ பேசும்போது இவர் முடங்கியிருக்கார். எப்பயுமே ஒன்று பண்ணுவார்ல, ஒரு தென்னாவட்டில் ஒரு நக்கலாக பண்ணுவார். விஜய் சேதுபதி கிட்ட கூட பண்ணியிருப்பா. இல்லை அப்படின்னா என்ன, உட்கார் உன் ஆட்டிட்டு ஏங்கில் காமிக்காதுன்னு கலாச்சிருப்பார். ஸோ அதே மாதிரி ஒரு சம்பவம் பண்ணியிருக்காப்புல. அது டென்ஷன் ஆகிட்டு என்ன பண்ணிட்டார்னா, எஃப்ஜே நான் சொன்னது புரிஞ்சுதா அப்படின்ட்டு தலை போட்டிலேருந்து உன்னை நான் இது பண்ணுறேன். இதுக்கு முன்னாடி வந்துட்டு தலையாக இருக்கிறவங்க தலை போட்டில் ஆட்டோமேட்டிக்காக வருவாங்க. எனக்கும் ஆசை தான் உன்னை வந்துட்டு தலைக்கு போட்டிக்கு அனுப்பணுன்ட்டு. ஆசை இருந்தால் மட்டும் போதுமா? உன்னை தான் ஒஸ்ட்டில் தேர்ந்தெடுத்துட்டாங்களே, அதனால் நீ வந்து அதுலேருந்து விதிவிலக்கு. ஸோ நீ வந்து அதில் போக முடியாது, நீ ஜெயிலுக்கு மட்டும் தான் போகிற அப்படின்ட்டு. அடுத்த முறை நான் என்ன கேட்குறனோ அதுக்கு மட்டும் பதில் சொல்லு, தேவையில்லாத விஷயங்களை பேசாதன்ற அளவுக்கு கலாச்சி விட்டார். மனுஷன் ஒரு மாதிரி ஆடி போயிட்டாப்புல. எல்லோரும் அப்படியே ஒரு மாதிரி ஆஹா டென்ஷன் ஆகிறார் பிக் பாஸ் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா இந்த பையன், இந்த விஜய் பையன் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஒரு ஆட்டிடியூடு, நான் தான் எவன் வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி. அது எல்லா இடத்துலையும் செல்லாது. எந்த இடத்துல நிமிரணுமோ அங்கே நிமிரணும், எந்த இடத்துல குனியணுமோ குனிஞ்சு தான் ஆகணும். போயிட்டு எல்லா இடத்துல வேற பிறந்தால் உடச்சி விட்ருவாங்க. இப்போ இதுதான் நடக்குது. ஸோ பிக் பாஸ் செம்ம டென்ஷன் ஆகி இதை சொல்லி கலாய்க்கிறாரு. அவர் கோர்க்க என்ன எஃப்ஜே புரியுதா, இவர் கோர்க்க மாறி மாறி கோர்க்குறீங்க அப்படின்னு ஒரு மாதிரி இருந்தது. அதுவும் அது எப்படி அடிக்கிறாருன்னா, பார்வதி உள்ளேருந்து அந்த லெட்டர் எடுத்துகிட்டு வாங்க, பார்வதி உள்ளேருந்து லெட்டர் எடுத்துகிட்டு வாங்க, மற்றது எதுவும் தொட வேணான்னு. உள்ளே போய் பார்வதி பார்த்தா ஒரே சந்தோஷம். அப்படியே அங்கே ஒரு டான்ஸு. ஏன்னா எஃப்ஜே என்ன அட்டகாசம் பண்ணார். செம்ம மாதம் இருந்துச்சு. வந்து அதை படிக்கும்போதெல்லாம் ஒரே சிரிப்பு. மனுஷன் மூஞ்சே மாறிச்சு. ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்க்குறேன். ஏன்னா ஷாக்குக்கு ஷாக்கு. அவரோட அந்த கொட்டத்தை அடக்கின மாதிரி இருந்துச்சு பிக் பாஸ். வேறு லெவலில் இருந்துச்சு. ஸோ யாரெல்லாம் பார்த்து ரசிச்சிங்க, இது கண்டிப்பாக விஜய்க்கு தேவையானது தான். பட் வியானா வலையில் வந்து வியானா விழ வேண்டிய குழியில் வந்து கானாவனத்தை விழுந்தாருப்பாங்க, வேலை தள்ளி விட்டாங்க. அது ஒரு வருத்தமாக இருந்துச்சு. இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.